ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆஷாட நவராத்திரியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆஷாட நவராத்திரியில் எப்படி பூஜை பண்ணுறது, எந்த நேரத்தில் பண்ணணும், இது எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் வருது, அது மட்டும் இல்லாமல் அன்னை வராகியுடைய சக்தி வாய்ந்த தாந்திரிக மந்திரங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோவுடைய எண்டில் கொடுக்குறேன். அந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 108 டைமோ அல்லது 1008 டைமோ மந்திரத்தை நீங்கள் சொல்லி சித்தி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தக்க சமயத்தில் தர்மத்துக்கு உட்பட்டு அந்த மந்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் பிரயோகம் பண்ணலாம். நல்ல விஷயங்களுக்காக பிரயோகம் பண்ணுங்க. இந்த ஆஷாட மாதம், அதாவது ஆனி மாதம் சொல்லக்கூடிய இந்த ஆஷாட மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி ரொம்ப ரொம்ப விசேஷம். முக்கியமாக உபாசகர்களுக்கு, வராகியோடைய உபாசகர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படுது. அல்லது அன்னையை உபாசனை பண்ணணும், வராகியை யார் ஒருவர் உபாசனை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆஷாட பஞ்சமி ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த நாளை நீங்கள் தவறவே விடக்கூடாது. அதே மாதிரி பொதுவாகவே வராகிக்கு பார்த்திங்கன்னா, வராகி தாயாருக்கு பஞ்சமி திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி அஷ்டமி திதியும் ரொம்ப விசேஷம். இந்த ஆஷாட மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையிலிருந்து இந்த 9 நாட்கள் நம்ம அன்னை வராகியை பூஜிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. பொதுவாகவே நவராத்திரிங்கிறது ஒரு வருடத்துக்கு 4 நவராத்திரிகள் உண்டு. நமக்கு எல்லாமே தெரிஞ்சது இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய துர்க்கையை வழிபாடு பண்ணக்கூடிய நவராத்திரியை தான் நமக்கு தெரியும். ஆனால் இதற்கு 4 நவராத்திரிகள் இருக்குது. தை மாதம் பார்த்திங்கன்னா வசந்த நவராத்திரி நம்ம இது பண்ணுவோம். அதே மாதிரி சித்திரை மாதம் ஷியாமலா நவராத்திரி. உங்களுக்கு இந்த துர்க்கையை வழிபாடு பண்ணுறது புரட்டாசி மாதம், அது தெரியும் உங்களுக்கு. ஆஷாட மாதம் வராகி தாயாருக்கு பண்ணுறோம். இது மாதிரி 4 நவராத்திரிகளுமே தேவி உபாசகர்கள் இருக்காங்களா, தேவி உபாசகர்கள் உபாசகிகள் அன்னையை அன்னையுடைய ஸ்லோகங்களையும் நாமங்களையும் பாராயணம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு வேலைனால பிஸியாக இருக்கனால எல்லாமே நம்ம பூஜிக்க முடியாது. ஏன்னா நமக்கு வேலைன்னு ஒன்று இருக்குது, ஜீவனம்னு ஒன்று இருக்குது. இப்போ வேலை எதுக்கு, நம்மளுடைய ஜீவனத்துக்காக. ஸோ அது ஃபஸ்ட்டு இந்த 9 நாட்களுமே உங்களால் பூஜை பண்ண முடியலன்னா ஒரு நாளாவது, இந்த 9 நாட்களில் ஒரு நாள் சக்தி மிகுந்த நாள் வராகிக்கு பஞ்சமியை கருதப்படுது. அல்லது அஷ்டமியை நீங்கள் கும்பிடலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த நாளை தேர்ந்தெடுத்து பண்ணுங்க. இல்லை என்னால் நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், என்னால் பூஜை பண்ண முடியும், இல்லை எனக்கு இந்த 9 நாட்கள் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், நான் வராகியை பூஜை பண்ணுறேன், இல்லை வராகியை நான் உபாசனை பண்ண தொடங்குறேன், அதனால் இந்த 9 நாட்கள் எனக்கு நான் ஒதுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் முறையாக, அதாவது ஒரு குருநாதர் மூலிமா மந்திரம் வாங்கி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக சித்தியாகும். ரெண்டாவது அது ரொம்ப நல்லது. ஆனால் இந்த காலத்தில் உங்களுக்கு குருநாதர் கிடைக்கல, வேறு யாருமே இல்லை அப்படின்னா அன்னை வராகியை கூப்பிடுங்க. அவங்களே தாயே நீயே எனக்கு குருவாக இருந்து வழி நடத்துமான்னு சொல்லி அம்பாலவே குருவாகவும் எடுத்து உபாசனையாகவும் நீங்கள் பண்ணலாம். அது தவறே கிடையாது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு கவலைக்கிடமான விஷயம் என்ன அப்படின்னா, வராகி அப்படிங்கிறவங்க ரொம்ப சக்தி மிகுந்த தாயார். ஆனால் அவங்களுடைய பேரை எல்லாருமே நான் வராகியை கும்பிடுறேன் அதனால அப்படின்னு என்ன செய்கிறாங்க, பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாகவே ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வராகி அப்படிங்கிறது அன்னைங்கிறவங்க தெய்வம், ஓகேங்களா? நீங்கள் கும்பிட்றதுனால நீங்கள் தப்பு செஞ்சால் அவங்க உங்களுக்கு ஃபேவர் பண்ணால் அவங்க எப்படி தெய்வம் ஆவாங்க, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அவங்க உண்மையாலுமே உறுதுணையாக இருக்கிறாங்கன்னா ஒரு கெட்ட வழியில் போக விட மாட்டாங்க. உங்களுடைய எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக மாற்றுவாங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் பிளாக்மெயில் பண்ணுறாரு, நான் வராகியை கும்பிட்றேன், அவங்கள வச்சு உங்கள் மேலே பிரயோகம் பண்ணிடுவேன் அப்படிலாம் பயமுறுத்தினா நீங்கள் எந்த விதத்துலேயும் பயப்படாதீங்க. ஏன்னா இது மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டு என்னுடைய கிளைண்ட்டுக்கு நடந்திருக்கு. அவங்க அழுதுட்டு, அது மாதிரி ஒருத்தர் என்ன மாதிரி, நான் ஒருத்தங்கிட்ட ஜோசியம் பார்க்க போனேன், அவங்க வராகி வச்சுருக்காங்க, அவங்க என் மேலே பிரயோகம் பண்ணிடுவாங்க, எனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிருமோ என்னமோன்னு ரொம்ப கவலையாக இருந்தாங்க. ஒரே ஒரு விஷயம், பெண்கள் விஷயத்தில் யார் தப்பு பண்ணாலும் சரி, அது வராகியுடைய உபாசகரை 99% இல்லை 100% வராகியோடைய உபாசகர்கள் பெண்களை தாயாக தான் நினைக்கணும், சகோதரியாக தான் நினைக்கணும். அப்படி தவறாக நினைக்கவே மாட்டாங்க. அப்படி தப்பாக ஒருத்தர் நினைக்கிறாருன்னா கண்டிப்பாக அவர் வராகியோடைய உபாசகராக இருக்க மாட்டாங்க. பொதுவாகவே அம்பாள் உபாசகர் எல்லாருமே ஃபஸ்ட்டு இது என்னென்னா, பெண்களை
அன்னையா நினச்சி பாவிக்கிறது தான். அப்படி தவறாக நினைக்கிறாங்க, ஒரு பிளாக்மெயிலாக, அதாவது உங்களை வந்து பயமுறுத்துறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, தேவியோடைய கோபத்துக்கு கட்டாயம் ஆளாவாங்க. பெண்கள் அன்னையுடைய பிரதான வேலையே பாதுகாப்பு தான். சரிங்களா? அதனால வந்து கவலைப்படாதீங்க. வராகியை யார் வேணால் கும்பிடலாம். ஆனால் தர்மம் உங்கள் பக்கத்தில் இருக்குது, நியாயம் உங்கள் பக்கத்தில் இருக்குன்னா கட்டாயம் நீங்கள் வேண்டக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நிறைவேற்றி கொடுப்பாங்க. தர்மத்துக்கு உட்பட்டு நீங்க நடக்கிறீங்க, தர்மம் உங்க சைடுல இருக்குது, உங்க சைடுல நியாயம் இருக்கு, உங்க சைடுல எந்த தப்புமே இல்லைன்னா நீங்கள் வராகிக்கு பயப்படவே தேவையில்லை. அப்படியே அன்னை வந்து நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அந்த மாதிரி உங்களோட குழந்தையாகவே ஆயிடுவாங்க. இதை வந்து உபாசனை பண்ணிங்கன்னா கட்டாயம் இதை வந்து நீங்கள் உணர முடியும். ஆனால் ஒரு விஷயம் ஈஸியாக வந்து உக்கிரமான தெய்வம்னு சொல்கிறாங்க இல்லையா, காளி, வராகி இவங்களெல்லாம் வந்து ஆத்மார்த்தமாக பூஜை பண்ணும்போது அவங்க ஈஸியாக சித்தி ஆகிடுவாங்க. ரெண்டாவது உங்ககிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஆத்மார்த்தமாக இருக்கணும். ஆத்மார்த்தமாக இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்கள் கண் முன்னாடி விடை வந்து நிற்கும். இது நான் உணர்ந்திருக்கேன், உபாசகர்கள் எல்லாருமே உணர்ந்தது தான். நீங்களும் அதை கட்டாயம் செஞ்சு பார்க்கணும். இந்த ஆஷாட நவராத்திரி என்னைக்கு வருது? பொதுவாகவே கிராமங்களில் வந்து வராகி இருப்பாங்க. சப்த மாதாக்கர்களில் ஒருத்தங்களாக இருக்கனால கிராமங்களில் வந்து வராகி அப்படிங்கிறவங்க எல்லா கோவில்லையுமே இருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் கொஞ்சம் தூரம் தள்ளி கோவிலுக்குன்னா இந்த ஆஷாட நவராத்திரியில் ஒரு தடவை பூஜை போய் தரிசனம் பண்ணுங்க. இல்லை முடியல அப்படின்னா உங்கள் வீட்டிலையே நீங்கள் ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணலாம். அதாவது ஒரு சிலர் வீட்டில் சிலை இருக்கும், ஒரு சில வீட்டில் சிலை இருக்காது. அப்படி சிலை இல்லைன்னா கூட ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணலாம். இல்லைங்க என்கிட்ட ஃபோட்டோவும் இல்லை அப்படின்னா கவலையே வேண்டாம். ஒரே ஒரு தீபம், ஓகேங்களா, நெய் தீபம் போட்டுட்டு ஒரு குடம் வச்சுக்கோங்க, கலசம் வச்சுக்கோங்க. கலசத்தில் வராகியை ஆவாகனம் பண்ணி நீங்கள் பூஜை தாராளமாக பண்ணலாம். இந்த ஆஷாட நவராத்திரி எப்போ வருது அப்படின்னா 26/6/2025 வியாழக்கிழமை முதல் 4/7/2025 வெள்ளிக்கிழமை வரை வந்து இந்த ஆஷாட நவராத்திரி, அதாவது சுக்லபக்ஷம், ஆஷாட மாதம் சுக்லபக்ஷம், அது பிரதமை திதியிலிருந்து, அதாவது ஆஷாட மாதம் சுக்லபக்ஷ பிரதமை திதியிலிருந்து நவமி திதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 9 நாட்கள் வந்து வராகிய வழிபாடு பண்ணுறதுக்கு உத்தமமான நாட்கள், உபாசனை பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பான நாட்கள். பொதுவாகவே உபாசனை வாங்குறது வந்து அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் உபாசனை வாங்கி தேவியை வந்து உபாசனை பண்ணலாம். ஆனாலும் தேவிக்குன்னு சிறப்பான ஒரு நாள் அப்படின்னா, அதாவது வராகி தேவிக்குன்னு சிறப்பான ஒரு நாள் அப்படின்னா பஞ்சமி. இந்த வளர்பிறையில் வரக்கூடிய ஆஷாட பஞ்சமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். இது வந்து 30/6/2025 திங்கட்கிழமை வருது. இந்த நாட்களை நீங்கள் உபாசனை பண்ணுறது, வராகியை பூஜை பண்ணுறது, உபாசனை பண்ணுறதுக்கெல்லாம் இது ஒரு சிறப்பான நாள். இந்த நாட்களில் வந்து நீங்கள் பூஜை பண்ணலாம். பொதுவாகவே அன்னையை எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னா, உங்ககிட்ட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபோட்டோவுக்கு பூ மாலை, அதாவது வந்து வாசனை மிக்க பூக்களை போடுவது ரொம்ப விசேஷம். மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, ஜாதிப்பூ, இது மாதிரி வெள்ளை நிற போடுறது வந்து ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா செவ்வரளிப்பூ இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இதை தாண்டி வந்து அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பசு மஞ்சள் ரொம்ப ரொம்ப இஷ்டம். பசு மஞ்சள் அப்படின்னா நம்ம தை மாதத்தில் கட்டுவோம் இல்லையா, அது வந்து வெத்தலை பாக்கு, அது கூட ஒரு பசு மஞ்சள் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். அதாவது பசு மஞ்சளை வச்சுக்கிட்டு, ஓகேங்களா, இது நிறைய பேர் வந்து காஞ்ச மஞ்சள் தான் கிடைக்குது, ஆனால் பசு மஞ்சளில் வந்து வச்சுக்கிட்டு, ஓகேங்களா, இந்த பசு மஞ்சளை வச்சுக்கிட்டு அம்பாலை நீங்கள் உபாசனை பண்ணணும். அதாவது மந்திரத்தை சொல்லி ஒரு கையில் மஞ்சள், இன்னொரு கையில் மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஈஸியாக சித்தி ஆயிரும். அதாவது வராகி வந்து டைரெக்டாகவே நீங்கள் பார்க்க முடியும். அதாவது அந்த சொரூபம் வந்து உங்கள் கண் முன்னாடி, கண்ணை மூடிட்டு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தெரிவாங்க. ஏன்னா வராகி அப்படிங்கிறவங்க வந்து நம்மளுடைய 6, அதாவது 6 சக்கரங்கள் இருக்கு இல்லைங்களா, அதில் 6வது சக்கரங்களுக்கு வந்து அவங்க தான் தேவதையாக இருக்கிறாங்க. இந்த கண் புருவத்துக்கு மத்தியில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆக்னா சக்கரத்துக்கு வராகி தான் தேவதையாக இருக்கிறாங்க. அங்கே அம்பாலை நினச்சி நிறுத்தி நீங்கள் என்ன செய்யணும், மந்திரத்தை சொல்லணும். சொல்லும்போது அந்த சொரூபம் அப்படியே உங்களுக்கு தெரியும், அப்படியே ஆள் மனசில் பதியும். அம்பாள் உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. கட்டாயம் இதெல்லாம் வந்து உபாசனை பண்ணிங்கன்னா நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. வராகியுடைய உபாசகர் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா, அம்பாலை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் செஞ்சுக்க முடியும். நிறைய நல்ல விஷயங்களுக்கு அம்பாலை கட்டாயம் யூஸ் பண்ண முடியும். முக்கியமாக வராகிய உபாசனை பண்ணுறவங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய எதிரிகளாக இருந்தாலும் அவங்கள வந்து அம்பாலே வந்து காலி பண்ணிடுவாங்க. அவங்க கையில் ஒரு கையில் உலக்கை இருக்குது, இன்னொரு கையில் வந்து அந்த விவசாயத்துக்கு உண்டான அந்த
கலப்பைன்னு சொல்லுவோம்ல, ஏர் உழுகிற அந்த கலப்பை இருக்கும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, வராகி வந்து போர் தெய்வமாக தான் கருதப்படுது. ஏன்னா, அன்னைக்கே அவங்க தான் தளபதியா இருந்திருக்காங்க. போருக்கு அரசர்கள் போருக்கு போறதுக்கு முன்னாடி வராகிய வணங்கிட்டு, சோழர்களுடைய ஆட்சி காலங்கள்ல இது இருந்திருக்குது. இது நெறைய பேத்துக்கு தெரியும். பொதுவாவே நமக்கு எதிரி அப்படின்னா, இந்த காலத்துல நம்ம மனுஷன் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம முன்னேறத்துக்கு தடையா இருக்கக்கூடிய அத்தனையுமே நம்மளுடைய எதிரிகள் தான். ஸோ, அதனால அன்னையுடைய ஸ்பெஷல் என்னன்னா, நம்மளைய எதிர்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே அழிக்கக்கூடியவங்க. அவங்க வந்து என்னன்னா, உங்களை ஒருத்தர் உண்மையாலுமே எதிர்க்கிறாரு, உங்களை ஒருத்தர் கஷ்டப்படுத்துறாருன்னா, அன்னை வந்து அவங்கள பார்த்துக்குவாங்க. நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். அம்மா என்ன வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துறாங்க, அவங்கள நீயே பார்த்துக்கோன்னு சொல்லுங்க. அவங்கள அம்பாளே தர்மத்துக்கு உட்பட்டு ஒண்ணு திசை திருப்புவாங்க. இல்லன்னா உங்களுடைய ஞாபகமே வராம பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுடைய ஸ்பெஷலான ஒரு விஷயம். பொதுவாவே உங்களுடைய வளர்ச்சிக்கு என்ன விஷயம் தடையா இருக்கோ, ஒரு வந்து கடன் வந்து உங்களோட எதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட உழைப்பெல்லாம் வந்து வட்டி கட்டுறதுக்கு, கடனுக்கு இது மாரியே போகுது அப்படின்னா, அந்த கடன நெனச்சு அந்த கடன் தான் உங்களோட எதிரி அப்படின்னு நெனச்சு கூட நீங்க என்ன செய்யலாம்? பிரயோகம் பண்ணிக்கலாம். அன்னைக்கிட்ட இது ஒரு பெரிய பிரார்த்தனையா வைக்கலாம். இந்த 9 நாட்கள்ல ஒரே ஒரு விஷயங்கள் ஓகேங்களா? உங்களுடைய ஆசையோ, அபிலாசைகளையோ ஒரே ஒரு விஷயம். ஆனா அந்த விஷயம் தர்மத்துக்கு உட்பட்டு இருக்கணும். அந்த விஷயம் கட்டாயம் நீங்க அத வந்து சங்கல்பம் பண்ணீங்க அப்படின்னா, இந்த 9 நாட்கள் அன்னைய பூஜை பண்ணும்போது கட்டாயம் அத வந்து அவங்க நிறைவேத்தி குடுப்பாங்க. அன்னைக்கு ரொம்ப விசேஷமானது நான் மஞ்சள் சொல்லியிருக்கேன். பசுமஞ்சள வச்சுட்டு பண்ணுனா ரொம்ப ஈஸியா சித்தியாவாங்க. வந்து மடியிலே உட்காந்துருவாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. அதே மாரி அவங்களுக்கு நெய்வேத்தியம் என்னன்னா, கிழங்கு இருக்கு பார்த்தீங்களா? சக்கரவள்ளி கிழங்கு அல்லது குச்சி கிழங்கு, இது மாரி கிழங்கு, உருளைக்கிழங்கு இது மாரி கிழங்கு வகைகள வந்து அவங்களுக்கு வைக்கலாம். பூமிக்கு அடியில விளையக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமானது தான். அதுக்காக இந்த கிழங்கு தான் ரொம்ப விசேஷமா செய்யப்படுது. அதே மாரி கருப்பு உளுந்துல நீங்க வந்து வடை செய்யறது, கருப்பு உளுந்துல வடை செய்யறது, கருப்பு உளுந்துல சாதம் செய்யறது, ஸ்வீட் செய்யறது, இந்த மாரி இது பாருங்க. அதே மாரி சர்க்கரை பொங்கல் இந்த மாரி பண்ணலாம். பொதுவாவே நான் உபாசனை பண்ணும்போது அம்பாளுக்கு வந்து அந்த கருப்பு உளுந்துல வந்து அதாவது உபாசனை நாட்கள்ல 48 நாட்கள். ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்ன செய்வேன்னா, அந்த உளுந்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த உளுந்துல வந்து ஏன் நான் உளுந்த தேர்ந்தெடுத்தேன் அப்படி கிழங்கு செய்வேன். ஆனா வந்து உளுந்து தான் நான் நெறைய யூஸ் பண்ணுனேன். என்னன்னா, உளுந்து வந்து ராகுவுடைய தானியம். அதனால இன்னும் நமக்கு பவர்ஃபுல்லான விஷயங்கள் கிடைக்கும். அது இல்லாம அது வந்து ரொம்ப வலு. ஸோ, அதனால ஒரு நாள் கஞ்சி வைப்பேன். அதாவது அந்த உளுந்துலயே வந்து கஞ்சி செய்வாங்க தெரியுங்களா? உளுந்தங்கஞ்சி. அது வெல்லம் போட்டு, ஏலக்காய் போட்டு அழகா செய்வேன். அதே மாரி ஒரு நாள் வந்து உளுந்துல பணியாரம் மாரி செய்வாங்க. அதாவது ஸ்வீட் செய்வாங்க. அது கச்சாயம் மாரியோ, பணியாரம் மாரியோ. ஆனா நான் பணியாரம் மாரி தான் செஞ்சேன். இந்த பணியாரக்கல்ல ஊத்தி செஞ்சேன். இதெல்லாம் வந்து நெய்யில ஊத்தி செஞ்சேன். பொதுவாவே வந்து வராகி வந்து ஒரு உபாசனை பண்ணி நீங்க சித்தி பண்ணிட்டீங்கன்னா, நெறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பொருள் தொலையுது அப்படின்னா, அந்த மந்திரத்த சொல்லி எங்க இருக்குன்னு பொதுவாவே வராகி தாயார் வந்து மந்திரத்த சொல்லி, நீங்க அந்த மந்திரத்த சித்தி பண்ணிட்டு, வராகிய சித்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பொருள் காணாம், இல்ல ஒரு நபரு பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தாயே அப்படின்னு சொன்னா, கட்டாயம் அந்த விஷயத்த பத்தி நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாரி ஒரு பவர்ஃபுல்லான சாமி தான் வந்து வராகி தாயாரு. நீங்க வராகி உபாசனை பண்ணணும் அப்படின்னா, பஞ்சமி திதியில ஆரம்பிங்க. நான் மந்திரத்த உங்களுக்கு குடுக்குறேன். பொதுவாவே வந்து குரு மூலியமா வர்றது. அதே மாரி குருவுடைய மந்திரத்த சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து வராகியுடைய மந்திரத்த சொல்லுங்க. எப்பவுமே வந்து ஒரு ப்ரொசீஜரா போனா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனாலும் பரவால்ல. உங்களுக்கு நீங்க அன்னைய வந்து பிரார்த்தனை பண்ணி, அன்னையவே நீங்க குருவா எடுத்து வழிபாடு பண்ணலாம். கட்டாயம் அது பலிக்கும். நாட்களும் சொல்லிட்டேன். அதே மாரி வந்து நீங்க வந்து சிகப்பு கலர்ல துணி கட்டிட்டு ஓகேங்களா? நீங்க உபாசனை பண்ணும்போது, மந்திரம் பண்ணும்போதே என்னன்னா, சிகப்பு கலர் துணி இருக்கு இல்லைங்களா? அது பண்ணுங்கும்போது என்னன்னா, உங்களுக்கு ஈஸியா வந்து சித்தியாகும். அம்பாளுக்கு வந்து பொதுவாவே வந்து அன்னை அப்படின்னாலே விரிப்பும் வந்து சிகப்பு கலர்ல. நீங்க போட்டுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸும் சிகப்பு கலர். டிசைன்ஸ்லாம் இல்லாம பிளைனா சிவப்பு போடுவோம் இல்லையா? அது மாரி பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாரி ருத்ராட்ச மாலை, சங்கு மாலை இது 2மே சங்கு மாலைன்னா ஆகர்ஷணம். அவங்க சீக்கிரமா வருவாங்க ஆகர்ஷணம் ஆகறதுக்கு. அதே மாரி ருத்ராட்ச மாலை அப்படின்னா, அந்த மந்திரம் நமக்கு அம்பாலும் சேர்த்து சித்தி ஆவாங்க. இந்த மாரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இரவு தேவதையா இருக்கிறதுனால, நீங்க நைட்டு வந்து 8 மணிக்கு மேல அவங்கள வழிபாடு பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆனா மிட் நைட் இருக்கு இல்லைங்களா? அந்த டைம்ல கும்பிட்டா ரொம்ப நல்லது.
ஆனா நம்ம அந்த மாரி டைம்ல கும்பிட முடியாது. அதனால வந்து வேலை இது மாரி வேலைப்பளு இது மாரி இருக்கிறதுனால, ஆஃப்டர் 8 மணிக்கு மேல அதாவது சந்திரன் வந்ததுக்கப்புறம் வந்து நீங்க கும்பிடுறது நல்லது. பொதுவாவே வராகிங்கிறவங்க வந்து இரவு தேவதையா இருக்கிறாங்க. பகல் தேவதை இல்ல. அவங்க இரவு நேர தேவதையா இருக்கனால, அவங்கள வந்து நீங்க வழிபாடு பண்ணுங்க. ஆனா இரவு நேரத்தில பண்ணணும். 8 டூ 9 அப்படிங்கிறது பண்ணலாம். நீங்க வராகி உபாசனை பண்றீங்க, சகலமே அஷ்டமா சித்தி அடையணும் அப்படின்னா, அதாவது விளக்குல வந்து எருமை நெய் ஊத்தி பண்ணலாம். அஷ்டமா சித்தி வராகிய நீங்க உபாசனை பண்றது, வராகியுடைய மந்திரங்கள் பண்றது, அஷ்டமா சித்தி உங்களுக்கு கிடைக்கணும். இந்த மாரி அப்படின்னா, எருமை நெய்ய வந்து வச்சு நீங்க பிரயோகம் பண்ணலாம். ஆனா, நீங்க வந்து இது வந்து என்னன்னா, என்ன பர்ப்பஸ் அப்படின்னா, சித்தி பர்ப்பஸ்க்கு மட்டும் தான். ஆனா, சாதாரணமா நீங்க உபாசனை பண்றீங்க அப்படின்னா, நல்லெண்ணெய் தீபமே போதுமானது. பொதுவா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எருமை. அதனால அது உங்களுக்கு நான் சொல்றேன். எருமை வந்து யூஸ் பண்றது வந்து சீக்கிரமா அம்பால வர வைக்கும். ஒரு ஒரு எதிரிகள வெல்றதுக்கு ஒருத்தங்க உங்களுக்கு ரொம்ப தடையா இருக்காங்க. அவங்கள போய் நீங்க பிளாக் பண்ணி மீறி வரணும். ஆனா, அது நியாயமாவும் இருக்கணும். அப்படிங்கும்போது எருமை நெய்ய யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அம்பால வந்து கேட்கும். இப்போ பொதுவாவே நம்ம எதுக்கு ஒருத்தங்கள மந்திரம் சொல்றது, அதே மாரி முத்திரைகள் வைக்கிறது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்றது அப்படின்னா, அவங்கள திரும்பி பார்க்கறது ஈஸியா திரும்பி பார்க்கணும். 1000 பேர் கூப்பிடுவாங்க. 1000 பேத்துல உங்கள மட்டும் நோட்டீஸ் பண்ணணும் இல்லையா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, முத்திரை வைக்கிறது. அவங்களுக்கு பிடிச்ச மந்திரங்கள சொல்றது. அதே மாரி அவங்களுக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்கள வைக்கிறது. இதுதான் காரணம். ஓகேங்களா? பொதுவாவே வராகி உபாசனை பண்றது வந்து உங்களுக்கு பாதுகாப்பு தான். அதே மாரி எந்தவித தீங்கும் உங்களை தீண்டாது. வராகிய கும்பிடுறவங்களுக்கு ஆபிச்சார தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்வினை தோஷம் எப்போதுமே வராது. யாரும் உங்களுக்கு நீங்க வந்து நீங்க வராகிய உபாசனை பண்ணீங்க அப்படின்னா, எந்த காலத்திலயும் சரி, உங்களுக்கு செய்வினை தோஷம்ங்கிறது அண்டாது. உங்களுக்கு யாராவது செய்வினை வச்சாங்கன்னா, அவங்களுக்கு கட்டாயம் பேக் ஃபயர் ஆகும். இது வந்து வராகி உபாசகர்கள கேட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நீங்களும் வராகியுடைய மந்திரத்த சொல்லி பாதுகாப்பா இருந்துக்கங்க. அதாவது வந்து இந்த அகால மரணம், இந்த விபத்து கண்டம் இந்த மாரி விஷயங்கள்லேருந்து நம்மள அ மு இந்த மாரி விஷயங்கள்ல இருந்து நம்மளை வந்து காக்கிறது தான் அவங்களுடைய முதல் வேலையாவே. நம்ம வராகி உபாசனை பண்ணிட்டா நமக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது எதுக்குமே பயப்படவே தேவையில்லைங்க. அதே மாதிரி தர்மத்துக்கு உட்பட்டு நீங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அன்னை வந்து நிறைவேத்துவாங்க. உங்களைய வந்து யார் அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் அழிஞ்சு போவாங்க. வராகிய நீங்க கும்பிட்டீங்க அப்படின்னாலே, உங்கள் அன்னை வந்து உங்கள ரொம்ப பாதுகாப்பாங்க. உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே செய்வாங்க. வராகியுடைய மந்திரத்த நான் கொடுக்குறேன். அந்த மந்திரத்த நீங்க 108 டைம் சொல்லி டெய்லியும் பூஜை பண்ணுங்க. ஒரு கலசம் வச்சு அந்த கலசத்த வந்து அம்பால ஆவாகனம் பண்ணி நீங்க பூஜை பண்ணுங்க. இந்த 9 நாட்கள்ல ஒரு நாளாவது நீங்க வராகிய வந்து பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.